வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பு வடை செய்வோம். அதுக்கு இந்த 100 கிராம் உலக்கு, இதில் ஒரு உலக்கு துவரம்பருப்பு, ஒரு உலக்கு கடலைப்பருப்பு, ஒரு உலக்கு உளுத்தம்பருப்பு, 1.5 உலக்கு பச்சரிசி, 1.5 உலக்கு புழுங்கரிசி எல்லாம் சேர்த்து நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா 2 டைம் நல்லா களைஞ்சி எடுத்துட்டோன்னு சொல்லிட்டா நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். இந்த கடலை பருப்பெல்லாம் ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் 4 மணி நேரம் ஊறினா போதும். சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு செஞ்சிடலாம். 4 மணி நேரம் ஊறிடுச்சு. அது நல்லா 3 டைம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துருக்கேன். இப்போ அதோடு அரைக்கும்போது ஒரு 4 வரமிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, சோம்பு 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சிக்குவோம். நான் கிரைண்டரில் போட்டு தான் அரைக்க போகிறேன், ஏன்னா கொஞ்சம் கூடவே இருக்க அரிசி. எல்லாம் சேர்த்து அரைச்சாச்சுங்க. அதை அரைச்ச உடனே செஞ்சிடலாம். கொஞ்சம் டைம் ஆச்சு அப்படின்னா புளிப்பு வந்துடும், அது டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ இந்த மாவு கூட ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் அந்த மாதிரி புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் நல்லா பிசைஞ்சு விட்டு உள்ளே சேர்த்துக்குவோம். சின்ன வெங்காயம் வந்து நிறைய சேர்க்க அடை நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும், முறுமுறுப்பும் கூடவே கொடுக்கும். மல்லித்தலை ஒரு கைப்பிடி, தேங்காய் துருவினது அது ஒரு கைப்பிடி எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மாவோடு சேர்ந்து நல்லா நிற்கணும். நம்ம எப்போவும் ஒரே போல் தோசை இட்லின்னு செய்யாமல் இது போல் பருப்பு வடை செய்யும்போது எல்லோரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, நல்லா சத்தானது கூட, நல்லா ப்ரோட்டீன் ஐட்டம் நிறைய கிடைக்கும். இப்போ அடுப்பில் ஒரு இரும்புக்கல் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி அடை இந்த மாதிரி செய்யும்போது இரும்புக்கல்லில் செஞ்சோம்னு சொன்னால் சீக்கிரமே முறுமுறுப்பு கொடுக்கும். ரொம்ப நைஸாக ஊற்ற வராதுங்க, ஏன்னா நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா. நைஸாக ஊற்ற வராது, கொஞ்சம் கனமாக தான் இருக்கும். நம்ம அதுக்கு தகுந்தது போல் கொஞ்சம் கூட நேரம் கொஞ்சம் வேக விட்டுக்கலாம். இந்த அளவு ஊற்றிட்டு நல்லா எண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுருங்க. நல்லா வெந்த பின்னாடி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் பிடிக்கும். இப்போ இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி ஒன்று அரைச்சிக்குவோம். தேங்காய் ஒரு மூடி திருகி வச்சுருக்கேன், பொட்டுக்கடலை கொஞ்சம், பச்சை மிளகாய் 3, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பு இதை வச்சு அரைச்சிக்குவோம். இதுக்கு வந்து காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா அடை மாவுலேயே வந்து மிளகா நிறைய சேர்த்துருக்கோம், அதுவே நல்லா காரமாக இருக்கும். அதனால் சட்னி வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ முறுமுறுப்பான அடை ரெடி ஆகிடுச்சு. சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. சட்னிக்கு ஒரு தாளிப்பு போட்டுப்போம். தாளிப்பு கரண்டி வச்சு எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா வெடிக்க விடுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு கருவேப்பிலை காஞ்ச உடனே சட்னி அதில் சேர்த்துக்கோங்க. கெட்டியாக சட்னி இருக்கும்போது அடை வந்து இன்னும் நல்லாயிருக்கும். சூப்பராக முறுமுறுப்பாக ஒரு அடையும் அதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குது. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பொருட்கள் வராது, வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பருப்புகள் தான். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.